ஆப்பிளில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி 2 ஆப்பிள் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க விதை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோல் எதுவும் ரிமூவ் பண்ண வேணாம், அப்படியே வச்சிடலாம். இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் மிக்ஸி ஜார்லேயும் போட்டு அடிச்சுக்கலாம். நான் வந்து காய் சீக்கிறதுல வச்சு நான் சீச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இருக்கும். இப்போது கடாய் அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். இப்போ அது கூட நட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம துருவி வச்சுருக்க ஆப்பிளே அதோட போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கையெடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவு சுகரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி இருக்கும். இப்போது லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன், அது ஆப்ஷனல் தான், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச நட்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ஆப்பிள் அல்வா ரெடி. சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.